உயிர்த்தெழுந்த நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தின்படியே இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மரிப்பதற்காகவே ஒருவர் பிறந்தார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நாம் படுகிற நிந்தைகளுக்காய், அவமானங்களுக்காய் எல்லாவற்றையும் அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்து மரித்தார். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த உயிர் தெழுந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் விசுவாசிக்கும்போது நாம் மரித்தாலும் பிழைக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய ஆத்துமாவிலே நாம் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் வறண்டு போயிருக்கலாம். நம்முடைய பகுதிகள் உலர்ந்து போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நம்மையும் உயிர்ப்பிக்க போதுமானதாகவே இருக்கிறது. லூக்கா 4:4, மத்தேயு 4:4, உபாகமம் 8:3, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் நம்முடைய ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் சோர்ந்து போன நேரங்களிலே, நாம் பலவீனப்பட்ட நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. சோர்ந்து போன நிலைமைகள் மாறி தேவனுக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய தேசங்களிலே பற்றி பிடிக்க வேண்டுமென்றால் தேவ வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழி 4:4, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் நாம் அவைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை பிழைப்பூட்டுகிறவராகவே இருக்கிறார். யோவான் 6:58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமாக தேவன் மன்னாவை அங்கு பொழிந்தருளினார். அந்த மன்னா 24 மணி நேரம் மாத்திரமே கெட்டுப்போகாமல் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு தந்த ஜீவ அப்பமாகிய இந்த மன்னா நாம் கெட்டு போகாமல் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தேவ வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா பிழைக்கவே பிழைக்கும். எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை பிழைக்க வைக்கிறார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நாம் பின்வாங்கி போவோமானால் தேவன் நம்மேலே பிரியமாக இருக்க மாட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆபகுக்கு 2:4, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக என்ற வேத வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசமே நம்மை பிழைக்க வைக்கிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்கள். யோவான் 14:19, நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நாமும் உயிரோடு இருப்போம். அவர் பிழைக்கிறபடியினாலே நாமும் பிழைப்போம். ஆகவே நாம் பிழைக்க வேண்டுமென்றால் நம் மேலே தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நம்மை தட்டி எழுப்ப வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாய், அவற்றை பற்றி பிடிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும்
தெய்வ வார்த்தையை நம்முடைய வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை பிழைக்க வைக்கிறவராய், பிழைப்பூட்டுகிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறதாவது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரே வல்லமைக்காய் உம்மை தேடுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளுடைய சூழ்நிலைகள் மரித்து போயிருந்தாலும் இந்த நாளிலே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உலர்ந்த பகுதிகளை மரித்த பகுதிகளை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையை அவர்கள் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே பிழைக்கத்தக்கதான அனுபவத்தை நீர் தரும்படியாய் உடைய கரங்களிலே தருகிறேன். இம்மட்டும் நடத்தின வார்த்தை இனிமேலும் உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தை தாங்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீங்குகளுக்கும் ஆண்டவரை விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை மாத்திரம் இவர்களுக்கு ஆகாரமாய் இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் விலக்கி ஆண்டவரை தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.